Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ண லாஸ்பேட்டை பகுதியில் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், சொல்லுங்க. புதுச்சேரியிலும் இன்று தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. குறிப்பாக லாஸ்பேட்டை பகுதியில் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நீங்க விரிவா வழங்கலாம். சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியிலிருந்து வரும் நிலையில் 30 சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. களத்தில் 117 சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் 40 பெண் வேட்பாளர்கள் உட்பட 294 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவியது. 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் கடந்த 7ஆம் தேதி மாலை 6 மணியில் முடிவடைந்தது. இந்நிலையில் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 4,43,590 ஆண் வாக்காளர்களும் 5,477 பெண் வாக்காளர்களும் 139 மூன்றாம் பாலியத்திலும் என 9,44,210 வாக்காளர்கள் மொத்தம் 91.23% வாக்களித்த வரலாற்று சாதனை படைத்தனர். இன்று காலை 8 மணிக்கு துவங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலாவதாக தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 8 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர் முன்னிலையில் பிரிக்கப்பட்டு பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இதற்காக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 6 வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, லாஸ்பேட்டை தாகூர் அரசு கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதே போன்று காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி, மாகிய பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு கல்லூரி என ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் மட்டும் வாக்கு எண்ணிக்கைக்காக 166 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 மேசைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்காக போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றும் சற்று நேரத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் தபால் வாக்கு அடங்கிய பெட்டி வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து முகவர் முன்னிலையில் தபால் வாக்குகள் பெட்டி திறக்கப்பட்டு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரம்யா. சரத்குமார், அதே போன்று புதுச்சேரியில இந்த லாஸ்பேட்டை, குறிப்பாக லாஸ்பேட்டை பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான விவரங்களை நீங்க வழங்கலாம். அதாவது புதுச்சேரி பொறுத்தவரை 91% வாக்குகள் பதிவான நிலையில் மொத்தமாக வாக்கு எண்ணிக்கைக்காக 6 மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்துக்கு பெரிய இடமாகவே உள்ள இந்த மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து ஒன்றும் மாற்றம் செய்ய யாரும் கஷ்டப்படாத அளவிற்கு போக்குவரத்து நிறுத்தத்துக்கு காவல்துறை சார்பில் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரம்யா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.